வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. பூசம் நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். பூசம் பொன் தேடும் என்கிறது ஜோதிட பழமொழி. பூசம் நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் வீடான தாய் காரக கிரகமான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியிலேயே அமைகிறது. எனவே கடகராசிக்கு சொந்தக்காரர் சந்திர பகவான். பூசம் நட்சத்திரத்துக்கு சொந்தமானவர் ராசி நட்சத்திர அதிபதி சனி. பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பெரும்பாலும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் சனி இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் இவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. பூச நட்சத்திரத்தை சார்ந்தவங்க உங்களுடைய குணாதிசயம் பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வழக்குரைக்கும் வார்த்தை ஜாலம் உடையவர்களாக பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க. இதேதான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசியது உடையனாகும் வழக்கறிந்து உரைக்க வல்லான், மாசிலா மணியும் பொன்னும் மகிழ்ச்சியாய் அணிய வல்லான், கூசரு கோபம் உண்டாம் குலப்புகழ் தன்னை பேணும், பூசையும் உடையானாகும் பூசனால் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல். இப்போ பூச நட்சத்திரம் சார்ந்தவங்க பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கறிந்து வழக்காட வல்லமை பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, குலப்பெருமை புகழ் இவற்றெல்லாம் என்ன செய்றீங்கன்னா நன்று காப்பாற்றக்கூடிய திறமை படைத்தவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்க பெரும்பாலும் தாய் தந்தை மீது பாசம் வச்சிருப்பாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மனம் கடல் அலை போல் கொஞ்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நேரமும் குழம்பு கொண்டே இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவே பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கான குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பாதம் வாரியா இவங்களுக்கு எந்த காலகட்டத்துல ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பார்க்கலாம். பூச நட்சத்திரங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடகராசிலே பெரும்பாலும் அமைவதனால, ஒரே ராசியில 4 பாதமும் அமையறதுனால ஒரு 3 வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்ன பின்ன ஏற்ற இறக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். முதல்ல பூசம் 1ஆம் பாதம் நம்ம தோராயமான கணக்கு ஒரு 16 வருஷம் சனி திசை நடப்பதா நம்ம ஒரு கணக்கீடு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ முற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் வருமானம் வருவதும் செல்வதுமாக இருக்கும். பிற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சிறப்பு இல்லாத மாதிரி இருக்கு இந்த சனி திசை, ரைட்டுங்களா? படிப்புல தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியும். 16லேருந்து 33 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு புதன் திசை. இந்த புதன் திசை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முற்பாயில நன்மையும் தீமையும் கலந்து வர்ற மாதிரி ஒரு கணக்கு வரும். பிற்பாதி புதன் திசை யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நல்ல வேலையை கொடுக்கும், படிச்சுட்டு திருமண வாய்ப்பெல்லாம் நடத்தி கொடுக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது 33லேருந்து தோராயமா ஒரு 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு கேது திசை நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கேது திசை முற்பாதி சின்ன சின்ன தடை வந்தாலும் நீங்கி ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்கும். பிற்பாதி இருக்கக்கூடிய கேது பகவான் திசை நோய் தொல்லை கொடுக்கும், கடன் தொல்லை கொடுக்கும், வேலை வாய்ப்புல சிக்கலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 40லேருந்து 60 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சுக்கிர திசை நடைபெற வாய்ப்பு உண்டு. இந்த சுக்கிர திசை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படி மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, படிப்படியாக குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன வசதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிர திசைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு யோகமான திசையை தான் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்தது பூசம் 2 12 வருஷம் சனி, முற்பாதி வருமானம் வருவது செல்வமா இருக்கும். அப்படின்னா இவங்களுக்கு கல்வியில கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 12லேருந்து 29 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் திசை. இந்த புதன் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்பாதி சும்மா கொஞ்சம் நன்மை தீமை கலந்திருந்தாலும் பிற்பாதியில நல்ல கல்வி ஏற்பட்டு நல்ல வேலையை கொடுக்கும், திருமண யோகம்லாம் கூட அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. 29லேருந்து 36 கேது, முற்பாதி கேது கொஞ்சம் சுமாரா இருக்கும், பிற்பாதி கேது கொஞ்சம் நோய் தொல்லை கடன் தொல்லை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 36லேருந்து 56 வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கிர திசை.
சும்மா 2 வருஷம் 3 வருஷம் மந்தமா இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன யோகம் தொழில் மேன்மை தனவிருத்தி இதெல்லாம் கொடுத்து ஒரு சிறப்பான பலனை இந்த சுக்கிர திசை செய்து கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வரக்கூடிய சூரிய திசை ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூசம் 3 8 வருஷம் சனி திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொள்ளலாம். இந்த 8 வருஷம் வரைக்கும் குடும்பத்துல வருமானம் வர்றதும் போறதுமா இருக்கும். படிப்புல கொஞ்சம் லைட்டா மந்த புத்தி இருக்கும். 8 to 15 25 புதன் திசை. இந்த 10 வயசுக்கு மேல இவங்க நல்ல கல்வி பெறுவாங்க. அடுத்தது வீடு வண்டி வாகன யோகத்துல குடும்பத்துல கொடுக்கறதுக்கான இந்த புதன் திசை வாய்ப்பு செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 25ல 32 கேது, முற்பாதி கேது சுமாரா இருக்கும், பிற்பாதி கேது காரிய தடை, கடன் தொல்லை, இது மாதிரிலாம் ஒரு சின்ன நோய் தொல்லை எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 32ல இருந்து 52 வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கிர திசை. 32 வயசுக்கு மேல நம்ம குடும்பத்துல படிப்படியா முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகனம் யோக வசதி கொடுக்கக்கூடிய அமைப்பு இது. ஆக மொத்தம் இது அதுக்கு பிறகு சுக்கிர திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு பிற்பாடு வரக்கூடிய சனி திசை சூரிய திசையும் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூசம் 4 3 வருஷம் சனி குடும்பத்துல மந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது வர்றதும் போற மாதிரி இருக்கும். 3 to 20 கிட்டத்தட்ட 5 வயசுக்கு மேல நல்ல கல்வி பண்றாரு. நல்ல கல்வி பண்ணி பட்டம் பெறக்கூடிய அமைப்பு இவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலேயே வீடு வாகனம் எல்லாம் அமைக்கக்கூடியதை பண வசதி கொடுக்கக்கூடிய அமைப்பா 20 வயசுக்குள்ள குடும்பத்தாரும் கொஞ்சம் நல்லது செய்யற மாதிரி தான் அந்த புதன் செஞ்சு கொடுப்பாரு. 20ல இருந்து 27 கேது. இந்த கேது திசை என்னன்னு கேட்டீங்கன்னா முற்பாதி கேது சுமாரா இருக்கும், பிற்பாதி கேது அது நோய் தொல்லை கடன் தொல்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 27ல இருந்து 47 இந்த பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு 27க்கு மேல படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு இவங்க குடும்பத்துல வீடு வண்டி வாகன யோகம் ஏற்பட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர திசை செஞ்சு கொடுப்பார். 47ல இருந்து 53 வயசுக்கும் வரக்கூடிய சூரிய திசையும் சுமாரான திசை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர், வணங்க வேண்டிய ஆலயம் குச்சனூர், வழங்க வேண்டிய தானம் சாம்பார் சாதம், அணிய வேண்டிய ரத்தினம் நீலக்கல், அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் வியாழன் திங்கள், அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, உங்களுடைய நட்சத்திர பட்சி நீர்க்காகம், பஞ்சபட்சி ஆந்தை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பஞ்சபட்சி சாஸ்திரத்துல ஆந்தை அரசுவும் நடை காலத்துல நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் வெற்றி பெறலாம். அடுத்தது வணங்க வேண்டிய பைரவர் வாஞ்சியம் ஊரில் உள்ள ஸ்ரீ வாஞ்சிநாதர் கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அவன பைரவரை வணங்கிட்டு வாங்க, சிறப்பை பெறலாம். வணங்க வேண்டிய சித்தர் கமலமுனி சித்தர் திருவாரூர். அடுத்து நீங்கள் வணங்க வேண்டிய சப்த மாதா யான்னு கேட்டீங்கன்னா மகேஸ்வரி. இந்த பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு எல்லாம் எப்பெல்லாம் மனக்கஷ்டம் மனக்குழப்பம் வருகிறதோ அப்பெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா இழுப்பு எண்ணெய் 7 தீபம் புதன்கிழமை 7 வாரம் விளக்கு போட்டு இந்த பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மென்மேலும் மேன்மை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.